Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும்.
இந்த உலகத்துல கடவுள் உருவாக்கின மனுஷனுக்கு மனுஷன் உருவாக்கின ஒவ்வொரு பொருளோட பிறப்புக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதே மாதிரி இந்த கதையும் கூட. டேய் கடுப்பேத்தாதடா. எப்படியாவது கஸ்டமர் கிட்ட பேசி அந்த வீட்டை முடி. ஏதோ கஷ்டப்படுறதா இந்த வேலையை உங்ககிட்ட கொடுத்தேன், இல்ல நானே முடிச்சிருப்பேன். நீ என்னடா இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்க. சரி போனை வை, கஸ்டமர் பண்ணிட்டாங்க. குட் மார்னிங் சார். வணக்கம் மேடம். நான் சொன்ன வீடு தான் சார், செம்மையா இருக்கும் பாருங்க. முதல்ல டயலாக் மாத்துப்பா. 3 நாளா இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் கோச்சுக்காதீங்க சார். இதுக்கு முன்னாடி காட்டின வீடை விட இது ரொம்ப சூப்பரா இருக்கும். எங்க ட்ரிக்ஸே அப்படிதான் சார். முதல்ல சாதாரண வீடெல்லாம் காட்டுவோம், அப்புறம் பிடிக்கலன்னா இந்த மாதிரி வீட்டெல்லாம் காட்டுவோம் சார். இந்த வீட்டோட பியூட்டி புரிஞ்சுக்கிட்டா ஒரு டேஸ்ட் இருக்கணும் சார். டிசைன் அவ்வளவு நல்லா இருக்குமா? இல்ல செம்மையா இருக்கும் சார். இந்த வீட்டை ஒரு சைனாக்கார கட்டினா சார். சார் அதோட இந்த வீட்டை முழுசா கட்டி முடிக்கிறதுக்குள்ள பாவம் அந்த மனுஷன் போய் சேர்ந்துட்டான். போயிட்டாரா? இவ்வளவு ஷாக்கு வேணாம் மேடம். அவன் சைனாக்கு போயிட்டான் சார். என்ட்ரன்ஸ் அங்க இருக்கு. வாங்க சார். ஃபுல்லி ஃபர்னிஷ்ட். வாஸ்து கூட நல்லா இருக்கே. அருண், கிச்சன் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே. நைஸ் வியூ. ரெண்ட் கூட நம்ம பட்ஜெட்ல தான் இருக்கு. வாவ், ஹோம் தியேட்டர் கூட இருக்கு அருண். மாஸ்டர் பெட்ரூம் கூட ரொம்ப சூப்பரா இருக்கு. அருண், லைட், ஏர், ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. அப்படின்னா உனக்கு வீடு பிடிச்சிருக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு? எனக்கு பெட்ரூம் இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹே விடு. அப்படிலாம் விட மாட்டேன். என்ன? அதான் காலையில இருந்து ஒரே ஆளை நீதான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்க. அதனாலதான் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். அப்படியா? ஓகே. அப்படின்னா நீ போய் சமைச்சு வை, நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். எதுக்கு இந்த டெக்கரேஷன்? ஃபர்ஸ்ட் நைட். 90 ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருச்சு. இந்த வீட்ல தான ஃபர்ஸ்ட் நைட். ஏய் ஹே, எங்க டின்னருக்கு ஒண்ணும் தேவையில்ல. ஏய் என்னாச்சு? இன்னைக்கு 2G இல்ல 4G. 4Gயா? இப்போ அவங்க என்ன பண்ண போறாங்களோ அது அப்படியே நாம இப்ப பண்றோம். ஹே வேணாம். ஏய் ப்ளீஸ். நோ வே. ப்ளீஸ். இதெல்லாம் வேண்டாம். ப்ளீஸ் என் தங்கம்ல. அப்ப ஷாப்பிங் போலாமா? ஓகே ஷாப்பிங். நான் ரெடி. என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இருடி பாத்துக்கிறேன். ஓ 1 மினிட். கையிலேயே கொடுக்கலாம்ல. அதுல எப்படி இருக்கும் அதே மாதிரி எக்ஸைட்டா கட் பண்ணு. கமான் வா பண்ண கட் பண்ணு. புது ஷர்ட்ரா? பரவாயில்லடி, ஷாப்பிங் பண்ணிக்கலாம்.
எஃபெக்டே இல்லை. ஒரு நிமிஷம். மொத்த முடி ஸ்பாட் பண்ணிட்டானுங்களே. இதில் வேற காட்டு வேற என்ன டைட்டில் வேற. நமக்கு இந்த 4G எல்லாம் செட் ஆகாது. நம்ம 2G ஸ்டைலே போயிடலாம். 4Gன்னு சொன்ன தெரியாம சொல்லிட்டேன்டி. அந்த கத்தியை தெரிய நம்ம ஷாப்பிங் போறோமா இல்லையா? இருக்கு, ஷாப்பிங் இருக்கு. ஷாப்பிங் கண்டிப்பா இருக்கு. Hello. What? என்னாச்சு அருண்? டிரைவர் கார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். எதுக்கு டென்ஷன் ஆகுற? அதான் இன்சூரன்ஸ் இருக்குல்ல. இன்சூரன்ஸ் நேத்தோட முடிஞ்சிருச்சு. Have a nice day. ஹே, ஏன் டல்லா இருக்கீங்க? பசிக்குதா? இருங்க. பெல்லா, என்ன வேணும்? வீட்டு வேலைக்கு ஆள் தேவைன்னா சொல்லுங்க மேடம். இல்ல தேவையில்ல. சந்தியா, கையில் என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, பாத்ரூம்ல ஸ்லிப் ஆயிட்டேன். பெயின் எதுவும் பெருசா இல்ல? ஆஹா இல்ல, ஜஸ்ட் சேஃப்டிக்காக போட்டிருக்கேன். என்னடா டல்லா இருக்க? ஜாப் போயிடுச்சு. வாட்? இந்த வீட்டுக்கு வந்து ஒரு நாள் கூட ஆகல. காலையில கார் ஆக்சிடென்ட், மதியம் நான் கீழே விழுந்துட்டேன், சாயந்தரம் உனக்கு வேலை போயிடுச்சு. இவ்ளோ பேட் சைன்ஸா?
சந்தியா நீ ரொம்ப யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். டோன்ட் திங்க் டூ மச். அருண், எனக்கு என்னமோ இந்த வீட்டை காலி பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனா உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்குன்னு சொன்னியே. பிடிச்சிருக்கு, ஆனா நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இப்படி தோணுது. ஓகே, நாளைக்கு புரோக்கரை கூப்பிட்டு வேற வீடு பார்க்க சொல்லலாம். மூடே சரியில்லை, வெளியே போலாம். ரெடி ஆயிட்டு வா. 5 minutes. அருண், சந்தியா 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 என்னாச்சு? சந்தியா 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 இங்க பாரு. சந்தியா சந்தியா என்னாச்சு? கண்ணை திறந்து பாரு. How is she, doctor? Yes, she's perfectly all right. She's pregnant now. What? ஆமா, நீங்க அப்பாவாக போறீங்க. போலாமா டாக்டர்? போலாம் இருங்க. இந்த மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்க சொல்லுங்க. 1 வீக்ல செக்கப்க்கு ஹாஸ்பிட்டல் வாங்க. போலாமா டாக்டர்? ரொம்ப தான் அவசரப்படுறாரு. சரி, நம்ம கிளம்புவோம். ஓகே டாக்டர், தேங்க்யூ. கிளம்புங்க. அப்படியே அந்த கேட்டை சாத்திருங்க. தங்கம். ஹாப்பியா? டபுள் ஹாப்பி. டபுள் ஹாப்பினா ஸ்கேன் பண்ணாமே ட்வின்ஸ் தெரிஞ்சு போச்சா? ட்வின்ஸா ட்ரிபிள்ஸா தெரியாது. முதல்ல இத பாரு. வாவ், என் ட்ரீம் ஜாப் எனக்கு கிடைச்சிருச்சு. நான் அப்பாக போறேன். and I am a lovely wife. I am really happy. இந்த வீட்ல ஃபர்ஸ்ட் பெஸ்ட் மொமெண்ட்ஸ். ஆனா வீட்டை காலி பண்ணிடலானே. பண்ணிடலாமா? காலி இங்க இருந்து காலி பண்ண வாய்ப்பே இல்ல. என்ன பயந்துட்டியா? காலிங் பெல்லோட சவுண்ட் அது. சந்தியா, அந்த சவுண்டை விட உங்க எக்ஸ்பிரஷனை பார்த்து தான் நான் பயந்துட்டேன். போடி, யாருன்னு பார்த்துட்டு வரேன். யாரும் இல்லையே. காலனி பசங்களா இருப்பாங்க. ஆனா இந்த நேரத்துல எப்படி பசங்க விளையாடுவானுங்க? அப்படின்னா பேயா இருக்கும். அருண், முதல்ல அந்த பெல் எட. அந்த பெல் கேட்கறதுக்கு மட்டும் இல்ல, பார்க்கறதுக்கு கூட பேய் மாதிரியே இருக்கு. சரி, அதான் வீட்லயே அழகான ஒரு பேய் இருக்கே, எடுத்துறேன். Have a nice day. இன்னொரு விஷயம், கார் இஸ் ஃபைன். இன்சூரன்ஸ் கூட சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆஃபீஸ் வந்துருச்சு, அப்புறமா கூப்பிடுறேன். பாய். Excuse me. Yeah. Hi Arun. Hi. Welcome to the company. Thank you. We heard lot about you and your work also. And we have lot of expectation from you. I'll do my best, sir. You can join from tomorrow evening. Is there any problem? No sir, no issues. Okay then, you can join from tomorrow evening. Sure, thank you. ஹாய்டா அருண். ஹாய்டா. கங்க்ராட்ஸ் மாமா, கடைசியில் நீயும் ஃபாதர்ஸ் கிளப்பில் ஜாயின் ஆகிட்ட. டே, ஆக்சுவலி எனக்கு ஒரு ஃபேவர் வேணும்டா. சொல்கிறா. நான் புது கம்பெனி ஜாயின் பண்ணியிருக்கேன்டா. எனக்கு 1 வீக் நைட் டியூட்டி இருக்கும்டா. சந்தியாவுக்கு நைட்டு தனியாக இருக்கிறதுனா பயம், ரொம்ப பயப்படுவா. அதனால் இஃப் யூ டோன்ட் மைண்ட், உன் ஒய்ஃபை கொஞ்சம் சந்தியாவுக்கு துணையாக 1 வீக் வீட்டில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்டா. உனக்கு தான் தெரியுமேடா, என் பசங்களுக்கு எக்ஸாம்ஸ். அவங்க என்னமோ ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்க மாதிரி நைட்டு ஃபுல்லாக உட்கார வச்சு படிக்க வச்சுட்டு இருக்காவ. சரி, ஒன்று பண்ணலாம். என் மச்சினி இருக்கால்ல? யார்? ஸ்ருதியா? அவளை வேணா கூட்டு போ, அவளுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சுல்ல. ஷியோர்ரா, தேங்க்யூ. டேய் தேங்க்ஸ் நான் தாண்டா உனக்கு சொல்லணும் அவளை கூட்டு போகிறதுக்கு.
சரி, ஈவினிங் வந்து அவளை கூட்டிட்டு போறேன். ஓகே, பைடா. பாய்டா. தேங்க்ஸ் அகைன். சார் ஒரு கார் வருது சார். கார்ல யாரா இருக்கா? 2 பசங்க சார். வெற்று. இன்னொரு கார் வருது சார். ஒரு பையனும் பொண்ணும். நிறுத்து. நிறுத்துங்க. நிறுத்து. ஆர்சி புக் எடுங்க. லைசன்ஸ். இன்சூரன்ஸையும் எடுங்க. பேர் என்ன? ஸ்ருதி. இறங்கு. எதுக்கு? செக்கிங்டா. ஊர் ஃபுல்லாக சீட்டிங் கேஸு. எந்த பொருளை எங்கே மறைச்சி வச்சிருக்கீங்கன்னு பார்க்கணும்ல. சார், கமிஷனர் ஃபோன் பண்ணுறாரு. சார் சார் எவ்ரிதிங் அண்டர் கண்ட்ரோல் சார். சரி, கிளம்புங்க. சார், ஐ வில் மேனேஜ் இட் சார். நோ ப்ராப்ளம். தேங்க்யூ சார். காருங்கடா. செக்கிங் முடிஞ்சிருச்சு, கிளம்பிட்டாங்க சார். ஸ்ருதி? ஸ்ருதி யார் சார்? அட்லீஸ்ட் கார் நம்பரையாவது நோட் பண்ணியா? கார் நம்பர் எதுக்கு சார்? ஸ்ருதி. வாவ், வீடு சூப்பரா இருக்கு. Thank you. You're Sandhya, right? Yeah. Hi. இவ ஸ்ருதி, என் ஃப்ரெண்ட் கிஷோரோட சிஸ்டர் இல்ல. Oh, hi. Hi. Arun, she's beautiful. I know. Thank you. You know Sandhya, you're very lucky. அருணை நான் கல்யாணம் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். கோயம்புத்தூர்லேருந்து வந்தோடனே அருணை ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சேன். மை பேட் லக். அதுக்குள்ளே நீ கரெக்ட் பண்ணிட்ட. சந்தியா, she is kidding. நீ போய் காஃபி எடுத்துட்டு வா. யா வெயிட் சந்தியா. அருண் டெய்லி உன் காஃபி தானே குடிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு நான் ப்ரிப்பேர் பண்றேன். ஏய் பரவாயில்ல. Where is the kitchen? அங்க. ஓகே. அருண், யார் அந்த பொண்ணு? சொன்னல கிஷோரோட சிஸ்டர் இல்லன்னு. அது இல்ல, இங்க என்ன பண்றா? அந்த ரெட் பாக்ஸ்ல இருக்குது தானே காஃபி பவுடர். என்னோட புது ஜாப்ல ஃபர்ஸ்ட் வீக் நைட் டியூட்டி பார்க்கணும்டா. நீ தனியா இருப்பேன்னு சொல்லி தான் உனக்கு துணைக்காக கூட்டு வந்தேன். ஒரே வாரம் அவ்வளவுதானே. சந்தியா, அந்த ஒயிட் பாக்ஸ் தானே சுகரு? 1 வீக்கா? நோ வே. நான் நைட் லைட் போட்டு படுத்துப்பேன். எப்படினாலும் நீ ஆபீஸ் போகும்போது நான் தனியா தானே இருக்கேன். எல்லாம் பழகிடுச்சுடா. அவளை அனுப்பி விட. பாவண்டி, நல்ல பொண்ணு. மனசுல எதுவும். Thank you. இது உனக்கு கிடையாது, எனக்கு. நீ எனக்கு காஃபி போட்டு கொடுக்கணும்னு நினைச்ச. அதான் என் காஃபி எனக்கு பிடிச்ச மாதிரி நானே போட்டுக்கிட்டேன். அது ஏன்னா சந்தியா, பிரெக்னெண்டா இருக்கிறவங்க காஃபி குடிக்க கூடாது. கரெக்ட் தான் இல்ல? அருண், காஃபி எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. குடிக்காமலே உனக்கு எப்படி அது தெரியும்? அருண் பார்வையிலே அது தெரிஞ்சது. காஃபி எவ்வளவு நல்லா இருக்கு. ரூம் கூட்டி போய் காட்டிட்டு வந்து. வா ஸ்ருதி, கம். ஸ்ருதி, இங்க. எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க ரெட் பெட்ரூம் வேணும். அது என்னன்னா, நீ பிரெக்னெண்டா இருக்க, காஃபி குடிக்க கூடாதுன்னு சொன்னால, அதே மாதிரி மேலே கீழே எதுக்கு நடக்கணும்? கெஸ்ட் பெட்ரூம்ல தங்கி வேண்டியதானு சொல்றேன். உனக்காக தான் சொல்றேன். உன் மேல அவ்வளவு கேர் அவளுக்கு இல்ல? அப்படிலாம் இல்ல அருண், நீ தானே சொன்ன சந்தியா ரெட் பெட்ரூம் ரொம்ப நல்லா இருக்கும்னு. ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் யுவர் டேஸ்ட், ரைட்? இல்ல, நான் என்ன சொன்னா சந்தியா. Indiana horror. I love it. कौसल्या सुप्रजा रामपूर्वा संध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल.
சந்தியா சந்தியா சொல்றது கேளு. சந்தியா 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 ஒரு நிமிஷம். சாரில இருந்த நீ நினைச்சிட்டேன்டி. என் சாரி அவ கட்டினா அவ நான் ஆயிடுவாளா? இல்ல பின்னாடி இருந்து பார்க்கும்போது உன்ன மாதிரி. அவளோட ஷேப் என்ன மாதிரியா இருக்கு? அப்புறம் ஓ சாரி எதுக்கு அவளுக்கு கொடுத்த? வேணும்னு கேட்டா கொடுத்தேன். அதுக்காக அவ நான் ஆயிடுவாளா? ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல. ஷட். சந்தியா ப்ளீஸ் கோ டு ஹெல். அவள மாதிரி ரெடி ஆகிறது மட்டும் இல்ல, அவள மாதிரியே நடக்கணும். கமிங் பேபி. பார்க்கலாம் என்கிட்ட வரானா இல்ல அவகிட்ட போறானான்னு. எப்படி பார்க்கும்போது ஆஃபீஸுக்கு போய் எப்படி தோணும்? சந்தியாவை நல்லா பார்த்துக்கோ. ஓகேவா? அவ என்னமோ இவனை ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருந்தாலாம். இவன் என்னமோ என்ன பாத்துக்க சொல்லி அவளுக்கு முத்தம் கொடுத்து சொல்லிட்டு போறான். அருண் எனக்காக அவளை கூட்டிட்டு வந்தானா இல்ல அருணுக்காக அவ வந்தாளா? நான் இருக்கும்போதே அவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்கன்னா அப்புறம் நான் இல்லனா இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியலையே. ஹலோ. இன்னும் உனக்கும் போலியா? நான் ஏன் இப்படி பண்ணேன்னு தெரியுமா? சந்தியா மாதிரி இல்லாம வேற யார் மாதிரி இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. நான் கோயம்புத்தூர்ல பார்த்து பழகி லவ் பண்ண பொண்ணு தான் எனக்கு இஷ்டம். எனக்கு என் சந்தியாவா இருக்கணும். நான் ஸ்ருதியை கூட்டு வந்ததே உன்னை பாத்துக்கிறதுக்கு தான். நீ ஸ்ருதியை பார்த்து இன்செக்யூரா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லையே இங்க. அண்ட் ஸ்ருதி இஸ் வெரி நைஸ் கேர்ள். சரி, யூ டேக் கேர். லவ் யூ டா. பை. அருண் ஓகே, ஆனா இவளை நம்ப முடியாது. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவளை வீட்டை விட்டு வெளியில துரத்தணும். கடந்த 10 வருஷமா மானச சரோவர்ல தியானத்துல இருந்த நம்ம மகாஞானி, அதோட ஆன்மீகத்துல புகழ்பெற்ற சோம்நாத் பாபா நேத்தோட அவரோட தியானத்தை முடிச்சிட்டு ஆசிரமத்துக்கு வந்திருக்காரு. சர்வே ஜனா சுகினோ பவன் யக்ஞானா ஸ்ரேயஸ் பரஸ்பர. மக்கள் நலனுக்காகத்தான் கடந்த 10 வருஷமா நான் தியானம் பண்றேன். ஆமா பாபாஜி, உங்களோட உதவி தேவைப்படுறவங்க எப்படி உங்களை அணுகிறது? எப்படி வேணா வந்து பார்க்கலாம், வர்றவங்க வரலாம். இல்லனா நீங்க யூஸ் பண்ற ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், மொபைல் எதுல வேணா சந்திக்கலாம். பாபா, நீங்க டெக்னாலஜி யூஸ் பண்றீங்களா? டெக்னாலஜியை கடவுள் எப்பவோ உருவாக்கிட்டாரு. அதை எப்படி பயன்படுத்தணும்னு நீங்க இப்ப கத்துக்கிறீங்க. உங்க வார்த்தையை பயணம் பண்றதுக்காக காத்தையும் நீங்க சேட்டலைட்டை வச்சு விஞ்ஞான ரீதியா 3G 4Gன்னு பயன்படுத்திக்கிறதுக்காக கடவுள் அந்த ஆகாயத்தை படைச்சிருக்காரு. அதனாலதான் நீங்க இப்ப இதெல்லாம் அனுபவிக்கிறீங்க. வணக்கம் பாபா. மனுஷனோட அறிவை விட அந்த ஈசனோட படைப்பு எவ்வளவோ உயர்ந்தது. நான் அடைஞ்ச இந்த ஞானத்தை மக்களுக்கு சொல்லி தரணும். நன்றி பாபா. அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்ன வந்து பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லாரோட நலனுக்காகவும் பாபாஜி இன்னும் 2 நாள்ல சென்னையில இருக்கிற அவரோட ஆசிரமத்துக்கு வர போறாரு. ஸ்ருதி. அருண், நீ உடனே வீட்டுக்கு வா. ஏய், என்னாச்சு? நீ சந்தியாவை சண்டை போட்டுக்கிட்டீங்களா? நான் சொன்னது உனக்கு புரியல, நீ உடனே வீட்டுக்கு வா.
2 hours என் ஷிஃப்ட்டே முடிஞ்சிடும். நான் வந்துடுறேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ உடனே வீட்டுக்கு வா. ஹலோ ஹலோ. என்னாச்சு ஸ்ருதி? அருண் அது இரு இரு, டென்ஷன் ஆகும், பொறுமையா சொல்லு. கிச்சன்ல டேப் ஆன் ஆச்சு. ஓகே. க்ளோஸ் பண்ண. அப்புறம் பவர் கட் ஆச்சு. கேண்டில்ஸ் பத்த வச்சேன். அப்புறம் மேல இருக்கிற ரூம்ல சடனா என் ஷேடோ மறைஞ்சு போச்சு. ஷேடோ எப்படி அப்படி மறைஞ்சு போகும்? ஐயோ ஸ்ருதி, கிச்சன் டேப்ல த்ரெட் போயிடுச்சு. ஸோ அது ரிப்பேர்ல இருக்கு. அந்த டேப்பை மாத்தணும். பிளம்பர் கிட்ட சொல்லியாச்சு, ஆனா இன்னும் ஆள் வரல. அப்ப ஏன் ஷேடோ மறைஞ்சது? ஸ்ருதி, ஐயோ ஓகே. உனக்கு ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாடா. ரொம்ப பயந்துட்டா போல. கூட்டு போகவா? சரி, கூட்டு போ. கோ பா. அருண், விடிஞ்சதான் சீக்கிரமா இந்த வீட்டை காலி பண்ணிடு. அருண், கேண்டில்ஸ் பத்த வச்சேன். அப்புறம் மேல இருக்கிற ரூம்ல சடனா என் ஷேடோ மறைஞ்சு போச்சு. ஷேடோ எப்படி அப்படி மறைஞ்சு போகும்? கேண்டில் வேற அணைஞ்சு போச்சா?
குட் மார்னிங் பேபி. ஸ்ருதி ஸ்ருதி கிளம்பி போயிட்டா. கிளம்பி போயிட்டாளா? கிஷோரோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லையாமா, அதனால வந்து கூட்டிட்டு போயிட்டான். அப்படியா? அது சரி, நீ எங்க கிளம்புற? அவ ரூமை லாக் பண்ணிட்டு போயிட்டா. கீஸ் வந்து வாங்கிட்டு போடான்னு கிஷோர் சொல்லியிருந்தா, அதனால. கீஸ் எடுத்துட்டு போயிட்டாளா? இங்க யாரும் இல்லையே. காலனி பசங்களா இருக்கும். சத்யா, ஓபன் தி டோர். சத்யா, சத்யா, என்னாச்சு? இப்போ உனக்கு எதுவும் காலிங் பெல் சவுண்ட் கேட்டுச்சா? ஆமா கேட்டுச்சு. நான் நேத்து தான் அதை கழட்டி கபோர்டுக்குள்ள வச்சேன். அதுவா? எல்லாரும் வந்து கதவு தட்டிட்டே இருந்தாங்க. அந்த சத்தத்துக்கு அந்த சிரிப்பே பரவாயில்லன்னு ஸ்ருதி மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டா. அப்படின்னு நான் இவ்வளவு நேரம் பிரஸ் பண்ணிட்டே இருந்தேன், சவுண்டே வரலையே. நீ போகும்போது பவர் போயிடுச்சு, அதனால தான் சவுண்ட் வந்திருக்காது. அருண், are you really okay? Yeah, I'm okay. இரு வந்துடுறேன். தீபக், தீபக், பாரு மச்சான், நீ தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க. இதெல்லாம் காமன் தான்டா. இதுல என்னடா காமன்? நான் 10 வாட்டி 10 வச்சாலும் எரியாத கேண்டில் தானா அது எப்படி எரியும்? சரி, உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். நார்மலா நீ நிறைய டைம் பார்த்திருப்ப மெஜிசியன்ஸ் ஃபயரை பத்த வைக்கிறத. அது எப்படி பண்றாங்கன்னு தெரியுமா? முதல்ல எந்த இடத்துல ட்ரிக் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல அமோனியாவை ஸ்ப்ரே பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் கையால காத்துல ஜிங்கை ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அமோனியம் ஜிங்க் ரியாக்ட் ஆகிறதுனால ஃபயர் ஆகும். அப்படிதான்டா உன் வீட்லயும் கூட. ஆமாடா, டெய்லி என் வீட்டில் மேஜிக் ஷோ பண்ணி தான் சுத்திட்டு இருக்கேன். நான் அப்படி சொல்லலடா. உன் ஏரியாவை சுத்தி நிறைய கெமிக்கல் ஃபேக்டரிஸ் இருக்கு. காத்து மூலமா வர கெமிக்கலால கூட அப்படி நடந்திருக்கலாம். எப்படிடா? அதுவும் வீட்டுக்குள்ள எப்படி? ஏன்டா நடக்காது? நமக்கு சின்ன வயசுல சொல்லி தந்த கொல்லிவாய் பிசாசு இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆலதான். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. உங்க வீட்டுல ஃபயர் ஆனப்போ விண்டோஸ் ஓபன்ல இருந்ததா க்ளோஸ்ல இருந்ததா? ஓபன்ல தானே இருந்தது. காத்து டிராவல் ஆகுற எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி ஃபயர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குடா. அப்படின்னா எங்க வீட்டுல பேய் இல்லைன்னு சொல்றியா? டேய் அருண், நீ இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் யூஸ் பண்ணி உங்க வீட்டுல டார்க் எனர்ஜி, அதாவது பேய் பிசாசு ஏதாவது வீட்டுல இருக்கான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது போலரைஸ்டு கேமரா. இதை எங்க ஆர்கனைசேஷன்லயே டெவலப் பண்ணோம். மனிதர்களால பார்க்க முடியாத ஆப்ஜெக்டை கூட இந்த கேமரா கேப்சர் பண்ணி காட்டும். அப்புறம் இது வாய்ஸ் ரெக்கார்டர். மனிதர்களால கேட்க முடியாத மைனூட் சவுண்டை கூட இதுல ரெக்கார்ட் பண்ணி ப்ளே பண்ணி நம்ம கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டிவைஸ். டார்க் எனர்ஜி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க டெம்பரேச்சர் வேரியேஷன் இருக்கும். அந்த டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸை இது டிடெக்ட் பண்ணி டார்க் எனர்ஜி இருக்கா இல்லையான்னு சொல்லிடும். ஒருவேளை உங்க வீட்டில் உண்மையாவே டார்க் எனர்ஜி இருந்ததுன்னா இதுல ப்ளூ லைட் எரியும். அதே எனர்ஜி உன் பக்கத்துல இருந்துச்சுன்னா ரெட் லைட் எரியும். இதை எடுத்துட்டு போய் செக் பண்ணு. நீயும் கூட வாடா. நான் என்னடா, உங்க வீட்டில் மட்டும் தப்பா ஏதாவது இருந்துச்சுன்னா எங்க மொத்த டீமும் அங்க வந்து இறங்கிடுறோம். சரி அருண்,
உங்கள் வீட்டில் ஏதாவது இருக்குதான்னு பார்க்கறதுக்காக இதை நான் கொடுக்கல. உங்கள் வீட்டில் எந்த சக்தியும் இல்லைன்றதை பார்க்கறதுக்காக தான் இதை நான் கொடுக்குறேன். தேங்க்யூ.
ஹலோ தீபக். ஹாய்டா. தேங்க்ஸ்ரா. அப்படின்னா வீட்டை மொத்தமாக செக் பண்ணிட்ட போல. மொத்த வீட்டையும் செக் பண்ணிட்டேன்டா. ரெட் லைட்டடா, ஒரு சின்ன ப்ளூ லைட் கூட எரியல. ஒரு வேளை பேயே இருந்தாலும் சென்னையில் இருக்கிற பொல்யூஷன் டிராஃபிக்லாம் பார்த்துட்டு அதே எங்கேயாவது ஓடி போயிரும்டா. ஆக்சுவலி ரொம்ப தேங்க்ஸ்டா. இப்போ தான் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கு. சந்தேக்கு இந்த வீடுனா ரொம்ப பிடிக்கும். அவகிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நோ வரிஸ். ஓகேடா. என்ஜாய் யுவர் ஸ்லீப். ஓகே, தேங்க்யூ. பாய். டே அருண். சொல்டா. ஒரு டைம் அந்த டிவைஸ் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டு சொல்லு. ஆஃப்ல தான்டா இருக்கு. அப்படின்னா ஒரு டைம் ஆன் பண்றா. அருண், என்னடா ஆச்சு? டேய் அருண். ரெட் லைட்டரா. டேய், அப்படின்னா உங்க வீட்ல பேய் இருக்குது. உடனே சந்தியா விட்டு அங்க இருந்து கிளம்பு. என்னாச்சு? அருண், மெயின் டோர் லாக் பண்ணல. என்னாச்சு? அருண், பாபா. அருண், what's wrong? அருண், listen to me. அருண். ஆட்டோ நிறுத்துங்க. சத்யா போயிரு. போ. என்ன அருண்? அருண், முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்ல. சந்தியா, நம்ம வீட்டுல பேய் இருக்கு. வீட்டுல பேய் இருக்குன்னா உன் பொண்டாட்டியை விட்டுட்டு நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? சந்தியா, Satya, pick up. Satya, please pick up.
அருண் 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 என்னாச்சு? அருண் எழுந்துற. என்னாச்சு அருண்? Are you okay? Are you okay? Are you okay? நேத்து தாபாக்கு போனல. நேத்து நம்ம தாபாக்கு போன ஞாபகம் உனக்கு கொஞ்சம் சைலண்ட். நேத்து தாபாக்கு என் கூட தான் வந்த. எப்போ இங்க வந்த? எப்படி இங்க வந்த? தாபா இப்ப போனோம். நைட்டு ஃபுல்லா நம்ம இங்க தானே இருந்தோம். என்னாச்சு அருண்? இதெல்லாம் எப்படி நடந்தது? அது வந்து தாபா கிட்ட நாம 2 பேரும் வந்து எந்த தாபா? நீ கனவு கண்டிருப்ப. கனவா? அருண் முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் போடலாம். டேய் நைட் நான் உனக்கு ஃபோன் பண்ணனடா. எங்கடா இருக்க நீ? வீட்ல. சந்தியாவை கூட்டிட்டு ஓடுறேன்னு சொன்னேன்லடா. அப்படின்னா நேத்து நைட்டு ஃபோன் பண்ண, ரெட் லைட் எரியுதுன்னு சொன்ன, ஓடி போயிடான்னு சொன்னேன். திரும்ப நான் ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன், நீ எடுக்கவே. எந்த தாபா? நீ கனவு கண்டிருப்ப. அருண் அது சரி, எனக்கு இதை மட்டும் சொல்லு. இந்த டிவைஸ் என்ன ஆன் பண்ணாலும் ஏன் லைட் எரிய மாட்டேங்குது? ஜென்ரலா நெகட்டிவ் எனர்ஜிக்கு டே டைம்ல பவர் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால தான் டிடெக்ட் ஆயிருக்காது. எனிவேஸ் நான் உங்க வீட்டுக்கு தான்டா வந்துட்டு இருக்கேன். டேக் கேர் டா. ஓகே. சந்தியா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. நம்ம வீட்ல பேய் இருக்கு சந்தியா. பேயா? வீட்ல பேய வச்சுட்டு பொண்டாடி கூட ஏன்டா இங்க இருக்க? என்ன இது? என்னாச்சு? ஐயோ, நம்ம வீட்ல நிஜமா பேய் இருக்கு சந்தியா. நான் தான்டா சூர்யா சன் ஆஃப் கிருஷ்ணா. இப்ப எதுக்கு நீங்க வந்த? என்னடா அப்படி சொல்லிட்ட? வீக்கெண்ட்ல ஹாலிடேஸ், அதான் எங்க போலான்னு யோசிச்சேன். ஒரு ஞாபகம் வந்துச்சு, இங்க வந்துட்டேன். என்னவா, நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். அது சரி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஸ்கார்ஃப் எதுக்கு? ஓ அதா, முன்னெல்லாம் பொண்ணுங்க யூஸ் பண்ணுவாங்க, இப்ப பொண்ணுகிட்ட இருந்து தப்பிக்க பசங்க யூஸ் பண்றாங்க. பை த பை, இந்த என் பொண்டாட்டி கொடுத்தா பர்த்டே ட்ரெஸ் நினைக்கிறேன். நாளைக்கு உனக்கு பர்த்டே இல்ல, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. அப்புறமா இது உங்க 2 பேருக்கு பிறக்க போற என் குட்டி அருண் மச்சாக்காக வாங்கிக்கோங்க. நீங்க 2 பேரும் கண்டிப்பா அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணிருப்பீங்க. என்னடா சீரியஸா இருக்க? தலையில என்ன ஆச்சுடா? ஏன் டென்ஷனா இருக்க? வீட்ல பேய் இருக்காமா. பேயா? டேய், உனக்கு இன்னும் பயம் போலியாடா? சந்தியா, எங்க காலேஜ்ல நடந்த ஒரு விஷயம் சொல்றேன். நாங்க எல்லாரும் மலையாள படத்துக்கு போயிருந்தோம், ஹாரர் மூவி. அந்த படத்துல வர சீன் எல்லாம் பார்த்து நாங்க மயங்கி உட்காந்து இருந்தோம். இவன் எங்கடா ஆளக்காரன்னு பார்த்தா பயந்து சீட்டு மேல உட்காந்து இருந்திருக்கான். அவ்வளவு பயம். இது சொல்லணும்டா. இந்த வீட்ல நிஜமா பேய் இருக்குடா. பேய் இருக்கா? இங்க பேய் இருக்குன்னு உனக்கு எப்படிடா தெரியும்? அடே, இது ஹீட் டிடெக்ஷன் சென்சர்டா. தெரியும்டா, இது தண்ணிக்குள்ள போட்டா ஹீட் ஆகும். இந்த மாதிரி 1000 மிஷின் இருக்குடா. இல்ல, ஹீட் சென்சார் தான். சொல்லு. தூரத்துல பேய் இருந்தா ப்ளூ லைட் எரியும், பக்கத்துல இருந்தா ரெட் லைட் எரியும். அப்ப நடுவுல இருந்தா உடைஞ்சிரும். இது டிவைஸா? இல்ல, உன் வாய். அடே, முதல்ல இது யாரா அவன் கொடுத்தா? அந்த தீபக்கா? நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன்டா. தீபக்ல ஒரு ஆள் நீ ஏன்டா மதிக்கிற? அவனுக்கு தெர்மாமீட்டருக்கு டிரான்ஸ்மிட்டருக்கு வித்தியாசம் தெரியாது. பேய் இருந்தா லைட்ல பிளிங்க் ஆகும்டா, லைட்டா வேவ்ஸ் வரும்டா, அந்த மீன்ல அங்க அங்கன்னு துள்ளிட்டு இருக்கடா. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குடா. டேய், நீ நம்புறியோ இல்லையா? இந்த வீட்ல பேய் இருக்குடா. சந்தியா, நம்ம உடனே இந்த வீட்டை காலி பண்ணி கிளம்பிடலாம். இப்ப உடனே வேற வீடு எப்படி கிடைக்கும்? நீங்க எங்க போனாலும் நான் இங்க தான் இருப்பேன். இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. வீக்கெண்ட் ஆனா இங்க தான் வருவேன். டேய், சொன்னா புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ். அருண், என் மெடிசன்ஸ் தீந்துருச்சு, ப்ளீஸ் வாங்கிட்டு வரியா? டேய், கட்டின பொண்டாட்டி மெடிசன் கேட்டா இப்படி யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னு வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மெடிக்கல் ஷாப் போகணும், இல்லனா வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் மெடிக்கல் ஷாப் போகணும். கண்டிப்பா மெடிக்கல் ஷாப் போய் ஆகணும். போயிட்டு வா. ஏ ரெட் லைட் டப்பாவே எப்படா ரெட் லைட் எரியும்? டேய், ஒழுங்கா பாத்துக்கோ. சரி, பாத்துக்கிறேன். பை பை. பேயாமா பேய்? இந்த ட்ரங்க் அண்ட் டிரைவ் மிஷினை வச்சுக்கிட்டு இது பேய கண்டுபிடிக்கிற மிஷின் சொன்னா நம்ம நம்பணும். அப்படி எங்கடா பேய் இருக்கு? இங்கயா? இங்கயா? இல்ல அங்கயா? இல்ல என் பாக்கெட்லயா? இல்ல என் பேண்ட்டுக்குள்ளயா? இல்ல என் சோத்தாங்க? நீயா? டேய் சூர்யா சன் ஆஃப் கிருஷ்ணா, உன்னை பார்த்தா உனக்கே பயமா இருக்கு, பேய் பயப்படாதா? ஒரு வேளை அருண் சொன்ன மாதிரி இங்க பேய் இருந்துச்சுன்னா அதோட மொத்த துணியை அவுத்துட்டு உட்கார வைப்பேன் பாரு. நானே எவ்வளவு பெரிய பேய். இது டிவி ரிமோட்டா இருந்திருக்கலாம். சந்தியா, டிவி ரிமோட். டர்ட்டி பாலிடிக்ஸ்யா, பொலிட்டிக்கல் ஃபைட்ஸ். இந்த பொலிட்டிக்கல்னாலே சண்டை தான். இவனுங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் பாம்பே சினிமாவை பார்க்க வைக்கணும்.
இந்த டைமுக்கு ஒரு ஜூம்பா டான்ஸ் இருந்தா நல்லா இருக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சியா. நான் நினைச்ச உடனே மாறிடுச்சு. கிரேசி டெக்னாலஜியா. சந்தியா கொஞ்சம் வாட்டர். தூரத்துல பேய் இருந்தா ப்ளூ லைட் எரியும், பக்கத்துல இருந்தா ரெட் லைட் எரியும். What is this? சந்தியா தான் பேயா? ஆத்தி எனக்கு பசிக்குதா? உனக்கு நான்வெஜ் பண்ண தெரியுமா? வரும். ஏன் வராது சந்தியா மேடம்? இங்க எல்லாமே எனக்கு வரும். சூப்பர் சிக்கன், பெப்பர் சிக்கன் எல்லாமே. நான் வெளியே போய் கோழி ஆடு வாங்கிட்டு வரேன். போயிட்டு மறுபடியும் வருவியா? ஏன் வர மாட்டேன் சந்தியா மேடம்? நீங்க தானே நான்வெஜ் செய்ய சொன்னீங்க. அப்புறம் வீட்லயே நான்வெஜ் இருக்கு. இந்த அருண் வேற ஒருத்த எல்லா ஸ்டாக்கையும் வீட்லயே வச்சிருக்கான். எங்க இருக்குங்க? ஓ அதான் புரிஞ்சிச்சு சந்தியா. ஐ காட் இட். நீங்க சொல்றது இதுதானே? இதுல மலைப்பாம்பு ஃப்ரை இருக்குமா? இதோட தலையை எடுத்து சாம்பாரோட தொட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். ஐ அம் ரைட்? அது உனக்கு, அத சாப்பிடுற மீன் எனக்கு. ஐயோ பாவம் சந்தியா மேடம், இது வளர்ப்பு மீன் இல்லையா? இது சாப்பிட்டா கண்டிப்பா உங்களுக்கு தான் பாவம் வந்து சேரும். சரி சந்தியா மேடம், உங்க வீட்டுல வேற நான்வெஜ்ஜே இல்லையா? இந்த கருவாடு, முட்டை அந்த மாதிரி? உங்க பார்வையிலே தெரியுது கண்டிப்பா வேற ஏதோ இருக்கு. நீங்க தான் கரெக்ட். சொல்றத பண்ணிடலாம். பண்ற மாட்டேங்குது. ட்ரை பண்ற. மாட்டிக்கிச்சு. சமைச்சிடுற. சந்தியா குழம்பா ஃப்ரையா? ஒண்ணு வேணாம், அப்படியே கொடு. பச்சையாவா? பச்சையா சாப்பிட்றாளா? கண்டிப்பா இது பேய் தான். ஹாலிடேக்கு வந்த என்ன ஹாரர் சினிமா பார்க்க வைக்கிறானுங்க. இந்த ஜன்னலை திறந்து ஜம்ப் ஆயிரணும். நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் உன்னால முடியாது. சந்தியா மேடம், நான் ட்ரை பண்ணல. அது வெளிய இருந்து யாரும் வந்துடக்கூடாதுன்னு சேஃப்டிக்காக டைட் பண்ணிட்டு இருந்தேன். என் மீன் எங்க? கண்ணு தெரியலையா? ட்ரேல இருக்கு. என் மீனை நீ சாப்பிட்டியா? இல்லங்க, நான் சாப்பிடல, ப்ராமிஸ். சாப்பிட்டது மட்டும் இல்லாம போய் வேற சொல்றியா? இல்லங்க. ஐயோ ஈஸ்வரா. சந்தியா, நீ சொன்னது உண்மைதானே? இந்த வீட்ல பேய் இருக்கு, போயிடலாம் வா. சந்தியா கூட்டிட்டு வந்து. அடே போகதா போற போய் கூட்டிட்டு போகணும். என்னடா சொல்லிட்டு இருக்க மச்சான்? சந்தியா தானே பேய். போய் சொன்னா சந்தியா அடிக்கிறா, உண்மையை சொன்னா இவ அடிக்கிறா. பேசாம என்ன நடந்துச்சு சொல்லு. டேய் நீ போனோன்னு சந்தியா டேங்க்ல இருந்து ஃபிஷ் எடுத்து பச்சையா கட் பண்ணி சாப்பிட்டாடா. நம்மளா நீயே பாரு, 4 தான் இருக்கும். 5 இருக்குல்லடா? 5 தான் இருக்கு. இன்னொன்னு காட்டுறா வா. வாடா இங்க பாரு. ரெட் லைட் இல்ல. அங்க பாரு லைட் பிளிங்க் ஆகுது. பிளிங்க் ஆகலையே. ஐயோ சந்தியா பேய் எப்படி ப்ரூவ் பண்ண? ஒரு நிமிஷம். டிவி பேப்பர் ஆன் ஆகு. அது பாத்தியாடா, நான் சொன்ன கேட்க மாட்டேன்ட்ட. இப்ப பாரு, ஜூம் டிவி ஜூம்பா டான்ஸ காட்டு. அது நான் போய் உட்காந்து நினைச்சேன்டா, ஜூம்பா டான்ஸ் பார்க்கணும்னு நினைச்சேன். நீ சொன்னதான் நம்ப மாட்டேங்கிற. இது எல்லாத்துக்கும் காரணம் சந்தியாடா. ஆக்சுவலி ஆமாடா, நீ சொன்னது கரெக்ட். இது காரணம் சந்தியாதான். உனக்கு எப்படி தெரியும்? சூர்யா, வேற ஏதாவது சொல்லணுமா? நான் போய் பேண்ட மாத்தணும். ஏய், அவன் எவ்வளவு பயந்துட்டான் பாரு. என்ன விளையாட்டு இது? கம்முன்னு இருக்கலாம்ல. சூர்யா கூட என்ன பயமுறுத்தினார்ல, அதனால தான் இப்படி பண்ண. அருணே, நீ நம்பிட்டியாடா? சந்தியா நான் பயமுறுத்துற மாதிரி நடிச்சிட்டு இருந்தால, நானும் பயந்த மாதிரி ஆக்ட் பண்ணேன். ஏப்ரல் ஃபூல். என் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததா? கன்றாவியா இருக்கு. வெளியே ப்ரோக்கர் வெயிட் பண்றாரு, நான் போயிட்டு வந்துடுறேன். மெடிசன்ஸ் அங்க இருக்கு, எடுத்துக்கோ. நானும் போயிட்டு வரேன். வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றேன். பாய். அருணே. வெளியே போறியா? சந்தியா, நீ இவ்வளவு நேரம் பண்ணது வெறும் ஆக்டிங் தானே? ஆமா, உன் ஃப்ரெண்ட் வந்ததுக்கு அப்புறம் பண்ணதுதான் ஆக்டிங். பசிக்குதா உனக்கு? ஃபிஷ் சாப்பிடுறியா? புரிஞ்சு போச்சு. நான் போய் வேலையை பாக்குறேன். அருணை நம்ப வைக்கிறதுக்கு இதான் டைம். அவனுக்கு ஃபோன் பண்ணலாம். மச்சான், நான் சொல்றது மட்டும் கேளு, நீ எதுவும் பேசாத. நம்ம சந்தியா தானே பேய். நம்மளா நீயே உள்ள வந்து பாரு. டேங்க்ல 3 மீன் தான் இருக்கும். அந்த பைத்தியக்கார கொடுத்த ஹீட்ரு இன்னும் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. சந்தியா தான் பேய் அந்த டெடி பேரோட விளையாண்டு இருக்காடா. நீயே வந்து பாத்தா. அவ்வளவுதானா?
இன்னும் வேற ஏதாவது சொல்லணுமா? அப்படின்னா இந்த போனு அந்த போனு எது? இங்கே விட்டுட்டு போயிட்டான். அவ விட்டுட்டு போனது போன இல்லம்மா, என் உயிர். என் ஃபிஷ் எங்க? ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடல சொன்னதுக்கு அடிச்சா, இப்ப சாப்பிட்டேன்னு சொல்லிடுவோம். விட்டுருவாளோ என்னமோ. சந்தியா மேடம், அந்த ஃபிஷ்ஷை நான் சாப்பிட்டேன். ஈஸ்வரா, ஹாய் சந்தியா. ஹாய். டேய் சூர்யா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ என்னடா இங்க? அது சரி, நீ என்னடா இங்க? வீட்ல பேய் இருக்குதுன்னு அருண் சொன்னான்டா, அதை கண்டுபிடிக்க வந்தேன். அப்படின்னா தேடிக்கிட்டு வந்திருக்க. அப்ப எனக்கு ஒரு கம்பெனி கிடைச்சிருச்சு. அது சரி, அவன் எங்கடா? அவன் வெளியே போயிட்டான்டா. சரி, பேய் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது சவுண்ட் ரெக்கார்டர். இது பேய் கொடுக்கிற சத்தத்தை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி காட்டும். சவுண்ட்ஸ். இது போலரைஸ்டு கேமரா. அப்படியா? இதை வச்சு பேயை பார்க்க முடியும். இது இது தெரியுடா. தூரம் இருந்தா ப்ளூ லைட், கிட்ட வந்தா ரெட் லைட். உனக்கு எப்படிடா தெரியும்? எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு எப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்? ஒரு முறை சந்தியாவை பாரு, ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். சந்தியாவை பார்த்தா எப்படிடா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்? அடே பைத்தியக்காரா, சந்தியா தானே பேய். வாட்? ஆமாடா, நம்மள இந்த கேமரா வழியா பாரு, உனக்கே தெரியும். என்னடா தெரியுதா? என்ன பாக்குற? நார்மலா இருக்க சந்தியா மேல பேய் இருக்குன்னு சொல்ற, அதான் உனக்குள்ள இருக்கான்னு பார்த்தேன். அது சரி, எனக்கு நம்ம கேமரா ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். நானே செக் பண்றேன். அதுல தெரிஞ்சேனா இவ ஒருத்தி யார்கிட்ட பேசுறானே தெரியாது. பேசுறது நம்ம டெடிபேர் கிட்ட, ஆனா ரிசீவ் ஆகுறது என்கிட்ட. எல்லாம் என் தலையெழுத்து. டேய், அந்த பக்கம் இல்லடா, இந்த பக்கம் பாரு. ரெட் லைட், ரெட் லைட். தெரியும்டா. நீ எல்லாம் எப்பரா சயின்டிஸ்ட் ஆன? தூ. டேய், ப்ளூ லைட்டா? அது என்ன லைட்? ரெட் லைட்டா? ரெண்டுத்தையும் சேர்த்தா டிஸ்கோ லைட். பைத்தியக்காரா, சொல்றத கேளுடா. என்னடா? அது அங்க பாரு. எரியுதா? சொல்ற, எரியுதா? உடைஞ்சிருச்சு. பல்பு உடைஞ்சிருச்சு. பயமா இருக்குதுடா. பயமா இருக்காடா? இந்த வார்த்தையை சொல்றதுக்காடா நீ 3 மிஷின் எடுத்துட்டு வந்த? இதுல தொப்பி கண்ணாடி வேற. முதல்ல தொப்பியை கலட்டுறா. வீணா போன தூ. சன் டிவி. ஆத்தாடி, இருட்டாயிருச்சா? இவன் எங்கேயோ போற, நமக்கு என்ன? சந்தியா மேடம், நான் ஓடி போலங்க. அந்த கண்ணாடிக்காரன் ஓடி போக பார்த்தா. நான் சொன்ன சந்தியா மேடம் குட் கேர்ள்னு. தீபக் பின்னாடி வந்து பயன்படுத்தாம முன்னாடி போய் டோரை திறக்கலாம்ல. ஆல்ரெடி ட்ரை பண்ணி டயர்ட் ஆயிட்டான்டா. அது பெர்மிஷன் இல்லாம ஓபன் பண்றதுக்கு சான்ஸே இல்ல. பயந்து சாவத. போன் ரிங் டோன் தான். ஹலோ ஹலோ, என்னங்க? நீயா? சொல்லு. சாப்பிட்டீங்களா? ஏண்டி, நான் இருக்கிற டென்ஷன்ல சாப்பாடுலாம் இப்ப அவசியமா? என்னாச்சுங்க? என்னடி சொல்றது? வெளியே போன ஒருத்தன் உள்ள வர மாட்டேங்கிறான். உள்ள இருக்கிறனால வெளியே போக முடியல. ஐயோ, சந்தியாவை அப்படி தனியா விட்டு போயிடாதீங்க. நீங்க வெளியே போனா அவளையே கூட்டிட்டு போங்க. ஓஹோ, நானே அவகிட்ட இருந்து ஓடலாம் நினைக்கிறேன். நீ அவளை கூட்டிட்டு போக சொல்றியா? ஆமா, அது சரி. நீ அவளும் ஒன்னா தானே இருப்பீங்க. அவ என் ஃப்ரெண்டு பிடிச்சுக்கிட்டா, நீ என்ன பிடிச்சுக்கிட்டியா? இப்பதான் புரியுது. நீ ரெட் லைட்டா? என்னங்க ரெட் லைட்? பின்ன ரெட் லைட் இல்லாம என்னடி? நீ மட்டும் தானா, இல்ல அம்மாவும் அம்மாவும் வம்சமே இப்படிதானா? ஆனா ஒண்ணுடி, நான் இங்க இருந்து உயிரோட வெளியே வந்துட்டேனா, அந்த ஈட்டரை தூக்கிட்டு வந்து நீ என்ன லைட்னு கண்டுபிடிப்பேன்டி. என்னங்க பேசுறீங்க? வெடி போன. என்னாச்சுடா? என் பொண்டாடிடா கால் பண்ணி தொல்லை கொடுத்தது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு ஐடியா கொடுத்திருக்காங்க. என்னடா அது? சயின்டிஸ்ட் தானே, கண்டுபிடி. கிண்டல் பண்ணாம ப்ளீஸ், என்னன்னு சொல்றா? சொல்ற. என் போன் ரிங் டோன் கேட்டல? பாதாள பைரவி என் ஃபேவரட் மூவி. 25 முறை பார்த்திருப்பேன். பாதாள பைரவி என் போன்ல தான் இருக்கு. மொபைல்ல பாதாள பைரவியா? எத்தனை ஜிபிடா? சம்பந்தமே இல்லாம கேள்வி கேட்கறனால தானே நீ சயின்டிஸ்ட் ஆயிருக்க. கொஞ்சம் மூடிட்டு பாக்குறியா மொபைல? இந்த சீனை பாரு. மழை பெஞ்ச மாதிரி தெரியுதுடா. மொபைல் போயிருச்சா என்ன? அடே, கடுப்ப காட்ட கூட என்கிட்ட எனர்ஜி இல்லடா. கொஞ்சம் கண்ணாடியை போட்டு பாருடா. பாரு. பாத்தியா? இப்ப நானும் கோலத்தை போடுறேன். கோலத்துக்கு நடுவுல ஒரு புள்ளி வைக்கிறேன். அந்த புள்ளில பாட்டில் வைக்கிறேன். ஒரு மந்திரத்தை சொல்லுவோம். அவ ஆட்டுக்குட்டி மாதிரி குதிச்சு நடுவுல வந்து உட்காருவா. அதுக்கப்புறம் இன்னொரு மந்திரம் சொல்லுவேன். அவ அப்படியே அந்த பாட்டிலுக்குள்ள போய் உட்காருவா. நல்லா மூடிடலாம். அப்புறம் கடல்ல தூக்கி போட்டுடலாம். கடலுக்கு போறதுக்கு இந்நேரம் பஸ் இருக்காதேடா. ஆமால. இல்லனா ஒண்ணு பண்ணுவா, வாட்டர் டேங்க்ல போட்டுடலாம். குட் ஐடியா.
குடி என் கண்ணு குட்டி குடி. அப்படிதான் போச்சுக்கா. டேய் இதுக்கு மேல என்னால குடிக்க முடியலடா. குடிக்க மாட்டியா? குடு. எதுக்குடா கஷ்டப்பட்டு குடிச்சிட்டு இருக்க? பேய உள்ள அனுப்புறோம்ல, அது குடிச்சுக்கோ. குடிக்கலன்னா ஸ்விம்மிங் அது பண்ணிக்கிட்டோம். டேய் இவ்ளோ குடிச்சோம் போதே இல்லடா. பேய பக்கத்துல வச்சுட்டா எப்படி ஆயிரும்? டேய் மூடி தூக்கி எறியாத. இதுதானே நம்ம எக்ஸிட் பாஸ். அந்த பேய உள்ள அனுப்பி மூடிய மூடனா சாப்டர் ஓவர். உக்காரு, மூடிடுவோம். அதான் விரைஞ்சிட்டு இருக்கல, ஏன் கையை விடுற? கோலத்தை போட்டாச்சு. இப்ப பாட்டில் சென்டர்ல வைக்கிறேன். சந்தியாவை கூப்பிடுறேன். கூப்பிடுறேன். ரோஜால பூமால அம்மால உடனே இங்க வா. வந்துருச்சுடா. வந்தது நார்மலா இல்லடா, நான் கொடுத்த பர்த்டே டிஷ போட்டு வந்திருக்கா. டேய் நான் அவளை பாட்டிலுக்குள்ள அனுப்புறோனே, நீ உடனே மூடிடு. மூடி மட்டும் போட்டா போதுமா இல்ல டைட்டும் பண்ணணுமா? நானும் ஓவர் ஆக்டிங், என்னோட ஓவர் ஆக்டிங்கா இருக்கா? ஐயோ அம்மா தாயே, பெருக்கி போடு பாயே போ. மூடிட்டியா? மூடிட்டேன். அடே அவ அந்த பாட்டிலுக்குள்ள போலடா, அந்த ரூமுக்குள்ள போயிட்டாடா. தப்பு என் மேலதான். கொஞ்சம் கிளாரிட்டியா சொல்லியிருக்கணும். இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். இந்த வாட்டி எது சரியா மூடு. ரெடி. ஐயோ அம்மா பேயி, கொஞ்சம் சீக்கிரம் இங்க வா தாயி. மறுபடியும் வந்துருச்சுடா. அவளா வரலடா, நான் தான் கூப்பிட்டேன். இந்த தடவையாவது பாட்டில் அனுப்பிடுவியா? ஏன் நீ அனுப்ப போறியா? ஐயோ அம்மா தாயி, இல்ல பேய். கிளாரிட்டி. பாட்டிலுக்குள்ள போ போ போ. எப்படி கேக்குறாங்கல்ல, சொல்லு. கேக்குதுடா. முதல்ல நீ உள்ள போ, அதுக்கப்புறம் அவ உள்ள வந்துருவா. நீ வெளியே வந்த உடனே நான் மூடிடுவேன், இதை போட்டு மூடிடுவேன். நீ வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான்டா நான் மூடுவேன். கடுப்பேத்துறானே. உள்ள போ. அது வந்து மேடம், ஹோல் சின்னது மேடம். இட்ஸ் நாட் பாசிபிள். உள்ள போன்னு சொல்றேன்ல. ஆமா போ சொன்னேன். ஈஸ்வரா, என்னடா அடிக்கிறப்பெல்லாம் ஈஸ்வரான்னு சொல்லிட்டு இருக்கு? இந்த அடிக்க நம்ம தானே ஈஸ்வரான்னு சொல்லணும். இவன் வேணா காஷ்மோர கபாலின்னு சொல்லலாம்ல. உள்ள போ. வேற வழி. விரலு கூட போக மாட்டேங்குது மேடம். டேய் மந்திரம் சொன்னாதான்டா உள்ள போக முடியும். அவளை மந்திரத்தை சொல்ல சொல்லு. அடேய் உன் மண்டியில தேரிய தவிர பிராக்டிக்கல் ஒண்ணும் இல்லடா. உன்னை யாரோ சயின்டிஸ்ட் ஆக்குனது? எங்க அண்ணன் ரெக்கமெண்டேஷன். தெரிஞ்சுது. நீ அந்த 3 டிவைஸ கொடுக்கும் போதே நீ ரெக்கமெண்டேஷன்ல வந்தவன் தானே. உள்ள போ. சும்மா கத்தாதீங்க மேடம், போறேன். மூக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றா. மூக்கா ட்ரை பண்ற. பிளடி ரெக்கமெண்டேஷன். அப்படிதான் உள்ள போ. நீ விடுறா, நீ விடு. மூடி. இதை யாரா மூடுவா? இன்னுமாடா அந்த மூடியை பிடிச்சிருக்க? அவ தொல்லையோட ஓ தொல்லை அதிகமா இருக்குடா. எல்லா பிரச்சனைக்கும் இதான்டா காரணம். பாட்டில் வேணா, ஒண்ணு வேணா. ஐயோ பாவம், பாட்டில் உடைஞ்சு போயிருச்சடா. இப்ப மூடிய என்னடா பண்றது? மூடியா? மூடி எடுத்து உன் மூக்குல மூடிக்கோ. ஷிட். டேய் 12 மணி ஆயிடுச்சு. இந்த நேரத்துல எல்லாம் பேய்ங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குமாடா. நம்ம ஏதாவது பண்ணி காலு கை உடஞ்சாலும் பரவாயில்லடா, மொட்டை மாடியில இருந்து குதிச்சிருவோம். சத்யா, சூர்யா, சத்யா, 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 என்னாச்சு? சத்யா என்னாச்சு? சத்யா என்னாச்சு உனக்கு? சத்யா, சத்யா, சத்யா என்னாச்சு உனக்கு?
சந்தியா 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 இங்க பாரு சந்தியா சந்தியா இங்க பாரு சந்தியா ஏய் Damn it. என்னால இங்கிருந்து வெளியே போக முடியுது, ஆனா உன்னை வெளியே கூட்டிட்டு போக முடியல. என்ன தெரியல, ஆனா இங்கிருந்து வெளியே போனா ஒன்னா போவோம். நான் தனியா போக மாட்டேன். சந்தியாவை எங்க இழந்துருவணும்னு நினைச்சு எனக்கு அவளை காப்பாத்திடலான்ற ஒரு நம்பிக்கை வந்தது. சோம்நாத் பாபா இமயமலையில் தன்னுடைய தியானத்தை முடித்துவிட்டு இன்று சென்னை திரும்புகிறார். ஆன்மீகம் சார்ந்த பிரச்சனை, அமானுஷ்யம் சார்ந்த பிரச்சனையை இவர் மிக சுலபமாக தீர்த்து வைப்பார். உனக்கு எதுவும் ஆகாத, நான் உன்னை காப்பாத்துவேன் சந்தியா. ஆறு நாள் எங்க வீட்டில் நாங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சோம். இன்னைக்கு நடந்ததை மட்டும் நான் சொன்னா கண்டிப்பா உங்களால் நம்ப முடியாத. ஏன்னா இந்த மாதிரி வேற ஒருத்தருக்கு நடந்ததுன்னு என்கிட்ட சொன்னா நானே அதை நம்ப மாட்டேன். ஏன் அப்படின்னா நான் தெரிஞ்சுக்கிட்ட ரகசியம் அந்த மாதிரி, நான் ஃபேஸ் பண்ண பிரச்சனை அந்த மாதிரி. எந்த பேப்பர் சார் வேணும் உங்களுக்கு? இதுல இருக்க பாபா போட்டோ ஏன் இது எதுலயுமே இல்ல? அது என்னைக்கு பேப்பர் சார்? இன்னைக்கு பேப்பர் தான். எனக்கு ஒன்றும் புரியல சார். ஆனா பாபா சிட்டிக்கு வந்தது உண்மைதான் சார். இன்னைக்கு சொற்பொழிவு கூட்டம் இருக்கான் சார். ஓகே, தேங்க்யூ. ஆசிரமத்திலே தான் சார். AP15AU 6499. ஹலோ சார், வணக்கம். சொல்லுங்க சார். எனக்கு அர்ஜென்ட்டாக AP15AU 6499 அட்ரஸ் வேணும். ஓகே சார், பார்த்து சொல்றேன். கார் நம்பர் சொல்லுங்க. 6499. அந்த காருக்கு இன்சூரன்ஸ் இன்னைக்கு தான் பண்ணியிருக்காங்க. அனுப்பிச்சிருக்கேன் சார், பாருங்க.
இவன் வெளியே சுத்திட்டு இருக்கானா, அப்பாவை வீட்டில் தனியா தான் இருப்பா. அன்னைக்கு மிஸ் ஆயிட்டா, இன்னைக்கு விட மாட்டேன். ஸ்ருதி सोमनाथ बाबा के जय, सोमनाथ बाबा के जय, सोमनाथ बाबा के जय, सोमनाथ बाबा के जय, सोमनाथ बाबा के எந்த பேப்பர்லயும் உங்களோட ஆர்டிகல் இல்ல. என் வீட்ல வந்த பேப்பர்ல மட்டும் எப்படி அது இருக்கு? நீ எங்கிருந்து வர? மயிலாப்பூர். வீட்டு நம்பர் 13-L. ஓ மனைவி பேரு? சந்தியா. சந்தியா. சந்தியாவை எனக்கு முன்னாடியே தெரியும். சந்தியா உங்களுக்கு தெரியுமா? சந்தியாக்கு என்னாச்சு பாபா? தெரியாம செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் இந்த ஜென்மத்திலேயே தேடிக்கணும். சந்தியாவோட கடந்த கால கதை உனக்கு தெரியாது. 15 வருஷத்துக்கு முன்னாடி இதே சந்தியாவை காப்பாத்துங்கன்னு உங்கள மாதிரியே ஒருத்தர் வந்தாரு. என் பொண்ணு நீங்க தான் பாபா காப்பாத்தணும். நேத்து சாயந்தரம் வரைக்கும் ஆடி பாடிக்கிட்டு ஜாலியா தான் இருந்தா. ராத்திரி எக்ஸிபிஷன் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இந்த 10 மணி நேரத்துல சிட்டியில் இருக்கிற எல்லா டாக்டர்ஸ் கிட்டையும் காட்டிட்டேன் பாபா. ஆனா பிரச்சனை என்னன்னு தெரியல. நீங்களே பாருங்க பாபா, என் பொண்ணு எப்படி படுத்திருக்கான்னு பாருங்க. ஏதாவது பண்ணி என் பொண்ணை காப்பாத்துங்க பாபா. அவ இல்லைன்னா ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. ஓம் சிவாய. ஓம் சச்சிதானந்தாய நம. சந்தியாக்கு என்னாச்சு பாபா? ஏன் இப்படி மௌனமா இருக்கீங்க? இத பாருங்க சுரேந்திரா, படைப்புல நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு. மனித பிறப்புக்கு தாய் தந்தை காரணமா இருந்தாலும் அவன் பொறுப்பு எப்போ எங்கங்கிறது ஈசன் முடிவு. ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கங்கிறது உலகறிஞ்ச விஷயம். அந்த 7 பேர்ல எந்த 2 பேரும் ஒரே ராசி நட்சத்திரத்துல பிறக்க மாட்டாங்க. ரெட்ட பொறுப்பா பிறந்தா கூட அரை நாழிகை வித்தியாசம் இருக்கும். ஒருவேளை ஈசன் 2 பேரை ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்துல பிறக்க வச்சாலும் அந்த 2 பேரும் ஒருத்தர் சந்திக்க கூடாது. ஆனா நேத்து உங்க பொண்ணு மாதிரியே இன்னொரு பொண்ணு, உங்க பொண்ணு பிறந்த அதே முகூர்த்தத்துல பிறந்தவ சந்தியாவை 7 அடி தூரத்துல பாத்திருக்கா. அப்படி பார்த்தா என்ன ஆகும் பாபா? அந்த 2 பேர்ல ஒருத்தர் 24 மணி நேரத்துக்குள்ள இறந்துடுவாங்க. அப்படின்னா இப்ப சாக போறது உங்க பொண்ணு சந்தியா. பாபா, சந்தியா பிறந்த உடனே அவ அம்மா இறந்துட்டா. அவளுக்கு அப்பா அம்மாவா இருந்து நான் தான் வளர்த்துட்டு இருக்கேன். இப்ப அவளும் இல்லாம போயிட்டா. நான் எப்படி உயிர் வாழ்வேன்?
எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குன்னு நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல. என் சந்தியாவை எப்படியாவது காப்பாத்துங்க பாபா. இந்த சொத்துல அவளுக்காக தான் சம்பாதிச்சேன். அவளே இல்லங்க போது இதெல்லாம் எனக்கு எதுக்கு? இது எல்லாத்தையும் உங்க ஆசிரமத்துக்கு எழுதி கொடுக்குறேன். ஏதாவது பண்ணி அவளை காப்பாத்துங்க பாபா. சந்தியாவை காப்பாத்துறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ஆனா அந்த காரியம் அவ்வளவு சுலபமா இல்ல. என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்னன்னு சொல்லுங்க பாபா. அவங்க சந்திச்ச அந்த 24 மணி நேரத்துக்குள்ள, அதாவது சூரிய அஸ்தமனத்துக்குள்ள சந்தியா சாயல்ல இருக்கிற அந்த பொண்ணு இறந்துட்டா சந்தியா பொழைச்சுக்குவா. அவங்கள பத்தி ஃபுல்லா என்கொயரி பண்ணிட்டேன். அவங்க டூரிஸ்ட் தான். இன்னைக்கு தான் சென்னை வந்திருக்காங்க. போயஸ் கார்டன்ல இருக்காங்க. எங்கம்மா? வாமா. சொல்லு. என்னம்மா இது? இத டச் பண்ணுங்க. அம்மா. தேங்க்யூமா. யார் நீங்க? அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் இத மிதிக்காதீங்க. ப்ளீஸ் தள்ளி நில்லுங்க. இத மிதிக்காதீங்க. அம்மா விடு. விட்றா என்ன? விடுங்க. என்ன விடுங்க. அம்மா என்ன விடுங்க. விடுங்க. என்ன விடுங்க. यक्षेशाय नमः। ओम कुह्यकेश्वराय नमः। ओम शंखाख्य निधिनिधाय नमः। ओम मकराख्य निधिप्रियाय नमः। ओम नील नित्याधिपाय नमः। ओम यलपिलापतये नमः। ओम गूढ़मंत्राय नमः। ओम पौलस्त्याय नमः। ओम वरनित्याधिपाय नमः। ओम यक्षिणीवृताय नमः। ओम किन्नरेश्वराय नमः। ओम किंपुरुषनाथाय नमः। ओम नरवाहनाय नमः।
நல்லா கேட்டுக்கோங்க. நீங்களோ சந்தியாவோ இந்த ஜென்மத்துல இங்க அடி எடுத்து வைக்க கூடாது. சரிங்க பாபா. சந்தியா தன் குழந்தைக்காக இன்னொரு குழந்தையோட உயிரை எடுத்த வேதனையினால தான் சொத்து முழுக்க ஆசிரமத்துக்கு எழுதி கொடுத்துட்டு ஊரை விட்டு போயிட்டு இருந்த சுரேந்திரன் ஒரு விபத்துல இறந்துட்டார். அப்புறம் சந்தியா ஒரு அநாத ஆசிரமத்துல வளர்ந்தா. நீங்க அப்பவே சந்தியாவை காப்பாத்திருக்கீங்க. இப்ப சந்தியாக்கு என்னாச்சு பாபா? நித்யாவை நாங்க ஊர் எல்லையில இருக்கிற புறம்போக்கு நிலத்துல புதைச்சோம். ஆனா 15 வருஷத்துல அந்த இடம் சிட்டியோட சேர்ந்துடுச்சு. அப்புறம் நித்யாவோட சமாதி மேல ஒரு வீடு கட்டினாங்க. அதுதான் நீ இப்ப இருக்கிற எல் நம்பர் வீடு. நீ சந்தியாவை கல்யாணம் பண்ணி நித்யா ஆத்மா இருக்கிற அந்த வீட்டுக்கே கூட்டிட்டு போன. அப்படின்னா இப்ப சந்தியா உடம்பு மட்டும்தான் சந்தியா விடுது, ஆத்மா நித்யா விடுது. நீங்க அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து ஒரு தடவையாவது சந்தியா வீட்டை விட்டு வெளியே வந்தாளா? வெளியே போலாம், போய் ரெடி ஆயிட்டு வா. சந்தியா வீட்டை காலி பண்ணிக்கலான்னு பண்ணிக்கலாமா? இங்க இருந்து காலி பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இங்க இருந்து என்னால வெளியே போக முடியுதானா? ஒன்னு வெளியே கூட்டிட்டு போக முடியல. இல்ல 10 திசையிலையும் பஞ்சபூதங்களோட நித்யாவோட ஆத்மாவை திக்பந்தனம் பண்ணிருக்க. அதுல இருந்து அவ வெளியே வரவே முடியாது. ஆனா அந்த வீட்டுல இருக்கிற பஞ்சபூதங்களும் நித்யா கட்டுப்பாட்டுல இருக்கும். அதுங்களோட உதவி இல்லாம சந்தியாவை காப்பாத்த முடியாது. பாபா ஏதாவது பண்ணுங்க பாபா. ஓம் நம சிவாய. அக்னி பஞ்சபூதங்களுக்கெல்லாம் அதிபதி. இந்த படைப்பிலேயே ரொம்ப புனிதமானது. முழு உலகத்தையும் சாம்பலாக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. நாம பண்ற பூஜையை கடவுளுக்கு கொண்டு போய் சேர்க்கிற தேவ தூதர், கண்ணுக்கு தெரிகிற நேர்முக கடவுள். நித்யா கிட்ட நெருப்ப கொண்டு போனா சந்தியாவை விட்டுடுவா. ஆனா நித்யாவோட ஆளுமை இருக்கிற அந்த வீட்டுக்கு அக்னியை கொண்டு போக என் சக்தி பத்தாது. இப்போதைக்கு சந்தியாவை காப்பாத்த எந்த சக்தியாலையும் முடியாது. இந்நேரம் சந்தியா இறந்து போயிருக்கணும். இல்ல பாபா, சந்தியா இன்னும் உயிரோட தான் இருக்கா. சந்தியா சந்தியா, நான் சந்தியா இல்லடா, நித்யா. நான் சந்தியாவை எதுவும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக என்னை கட்டி வச்சியா? பாபா, என் சொத்துக்கு ஆசைப்பட்டு நீ கொன்னதுக்காக நானும் உன்னை கொன்னுடுவேன்னு பயந்து போய் என்னை இப்படி பண்ணிட்டியா நீ? சாவன பார்க்கணுங்கிறதுக்காக 15 வருஷமா உனக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்க வரதா எனக்கு தெரிய வந்துச்சு. இங்க நீ காலடி எடுத்து வச்ச உடனேயே அடுத்த நிமிஷமே சந்தியா உடம்புக்குள்ள நான் பூந்துட்டேன். நீ எனக்கு பண்ண தப்புக்கு நீ இப்ப கதறி கதறி சாக போறடா. நீ எப்படி என்ன கொள்ளுவ? நீ சந்தியா உடம்புக்குள்ள புகுந்திருக்கலாம். என்னோட திக்பந்தனத்துல இருந்து உன்னால வெளியே வர முடியாது. நான் உன்கிட்ட வர முடியாதுன்றதுனால தான் அவனை அங்க அனுப்பி இருக்கேன். இப்ப உன்னை கொல்ல போறது வேற யாரும் இல்ல, அவன்தான் உன்னை கொல்ல போறான். ஏய், என்ன பேசுற நீ? பாபாவை நான் எதுக்காக கொல்லணும்? என்ன சொல்ற? கொல்லுவ. நான் கொல்ல மாட்டேன்.
உன் சந்தியாவுக்காக நீ இந்த பாபாவை கொல்லுவ. ஏய் நான் சொல்றது கேளு. உன் சந்தியாவை கொன்றுவேன்னு சொன்னால நீ கொல்ல மாட்டியா? பாபா பாபா நீ அவனை கொல்லலன்னா உன் சந்தியா செத்துருவா. நான் கொல்ல மாட்டேன். நான் சொல்றது கேளு. இங்க பண்ண சொல்றது கேளு. சந்தியா எதுவும் பண்ணாத ப்ளீஸ் 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 எதுவும் பண்ணாத. அவனை நீ கொல்லாம விட்டேனா அப்புறம் சந்தியாவோட உயிர் போயிடும். சந்தியா எதுவும் பண்ணாத ப்ளீஸ். ஓம் குஹ்யகேஸ்வராய நமஹ. ஓம் சங்காக்ய நிதிநிதாய நமஹ. ஓம் மகராக்ய நிதிப்ரியாய நமஹ. ஓம் நீல நித்யாதிபாய நமஹ. ஓம் இலபிலாபதயே நமஹ. இல்லைன்னா சந்தியாவனை கொன்றுவேன். ஏய் வேணாம் கொன்றுவேன். ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம். அவனை கொல்ல. இல்ல இரு கொல்ல. இவளை கொன்றுவேன். அதான் நீ நினைச்சபடியே பாபா தான் செத்துட்டார்ல. இப்பயாவது சந்தியாவை விட்டுட. சாவுக்கு காரணமான இன்னும் 2 பேர் உயிரோட தான் இருக்காங்க. சந்தியா உனக்கு வேணும்னா அவங்க 2 பேரையும் நீ கொல்லணும். ப்ளீஸ் நித்யா ப்ளீஸ் சந்தியா விட்டுரு. ப்ளீஸ் ப்ளீஸ் நித்யா கொல்ல. ப்ளீஸ் நித்யா என் சந்தியாவை விட்டுடு ப்ளீஸ். இவளை கொன்றுடா. கொல்ல. சரி அவங்க யாருன்னு சொல்லு. இவங்க 2 பேரையும் கூட நீ கொல்லணும். கொல்ல. அவங்க 2 பேரையும் நீ கொன்னுட்டேன்னா சந்தியாவை நான் திருப்பி கொடுத்துடுறேன். சந்தியா நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிடி. அப்ப உங்க அப்பா உனக்காக என்ன கொன்னுட்டான். அந்த பாபா காசுக்காக என்ன அடைச்சு வச்சிட்டான். இப்ப உன்னோட புருஷன் உன்னை காப்பாத்துறதுக்காக நான் சொல்றவங்களெல்லாம் ஒவ்வொருத்தவங்களா கொல்லுவான். ஆனா அவனுக்கு தெரியாது, அவங்க எல்லாரையும் அவன் கொன்னதுக்கு அப்புறம் நான் உன்னையும் கண்டிப்பா கொண்டுடுவேன்.
ஒருத்தி வந்தானா? அவனை விடாதடா, கொல்லு. ரெண்டு பேரு செத்துட்டாங்க, இன்னும் ஒருத்தந்தான். அம்மா, ஸ்ருதி இருக்காங்களாங்க? அவ இல்ல, நீங்க வாங்க. ஓகே, அருண் இருக்கானா? வீட்ல யாரும் இல்ல, நீங்க வாங்க. நாம வந்தாலே வரவேணான்னு சொல்லுவாங்க. இவன் இப்படி இருக்கா? டைம் நல்லா இருக்கு போல. நான் தனியா தான் இருக்கேன், நீங்க உள்ள வாங்க. ஒரு நிமிஷம் சார், நான் ஆசிரமத்திலிருந்து பேசுறேன். பாபாவை யாரும் கொண்டுட்டாங்க. உங்க போனை ரொம்ப நேரமா ட்ரை பண்ணேன், ஆனா கிடைக்கல. யாரு நீ? நித்யா. யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருந்த தவிர்த்து அவங்க பேரெல்லாம் ஞாபகத்தை வச்சுக்க மாட்டேன். இங்க வா. என்ன வேணும்? எங்க அம்மாவை என்ன பண்ண? நித்யா, ஏய், என்ன விடு. போடி. கத்தாமன சொல்றத மட்டும் பண்ணு. செம்ம ஃபிகரா இருக்கே, கழட்டு. என் பொண்ணு என்ன பண்ண போறீங்க? கண்டிப்பா செத்து போயிடுவா, கொன்னுடுவாங்க. புரிஞ்சுதா? என் பொண்ணை செத்ததுக்கு அப்புறம் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? என்னைய கொன்னுடுங்க, என்னைய கொன்றுங்க. ஏய் ஏய் ஏய்,
என்னடா அது? பேயோட சவுண்ட்ரா, ரெக்கார்ட் பண்ணிக்கோ. இங்க இருந்து ஓடிடலாம்டா. எப்படிடா இவ்வளவு நேரமா ட்ரை பண்ண, திறந்து ஏன்னா அது ஒரு கையால தள்ளுற, இன்னொரு கைக்கு நான் கட்டி வந்துருச்சா? மூடிடா. இப்ப எதுக்குடா மூடி? நீ தானடா உள்ள வச்சிருக்க சொன்ன. ஆமா, இப்ப எதுக்கு வெளியே எடுத்த? பாட்டில் உடைஞ்சு போனதுக்கு அப்புறம் மூடி எதுக்குடா? கிளாரிட்டி. தூக்கி போடுறா. என் மேல தூக்கி போட்டது விஷம் 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 உசுர வாங்குறதுக்குன்னே வந்திருக்கியாடா? படா கூப்பிடுறால போ. வரோம் வரோம். எங்கடா அவ? இருடா, எங்கங்க அவ? சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டுட்டானாண்டா? மூடுறா. சாப்பிட்டுட்டேன். ஓடு 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 ஓடு. நித்யா, உனக்கு தேவையானது அந்த 3 பேர் தானே? அவங்க 3 பேரும் செத்து போயிட்டாங்க. இப்பயாவது தயவு செஞ்சு சந்தியாவை விட்டுட ப்ளீஸ். நான் மட்டும் உயிரோட இருந்திருந்தா இவள மாதிரியே சந்தோஷமா இருந்திருப்பேன். எங்க அம்மா என் பக்கத்திலேயே சந்தோஷமா இருந்திருப்பாங்க. இதெல்லாம் நடக்காம போனதுக்கு காரணமே உன் சந்தியாதான். அதனாலதான் இவளையும் நான் கொல்ல போறேன். நித்யா 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 நித்யா, நான் சொல்றது கேளு, நான் சொல்றது கேளு, நான் சொல்றது கேளு. சந்தியா விட்டுடு. சந்தியாவுக்கு ஒண்ணும் தெரியாது. சந்தியா ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படின்னா நான் தப்பு பண்றேனா? அவளுக்காக அநியாயமா என்ன கொன்னுட்டாங்க. அதுக்காக தான் இவளை நான் கொல்ல போறேன். ஆனா உன்னை நான் விட்டுடுறேன். போ. என் சந்தியா இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ். அப்படின்னா அவ சாவ நீயும் பாரு. அந்த 3 பேரு செத்துட்டாங்க. இன்னும் இவ மட்டும்தான் இருக்கா. அந்த 3 பேரும் சாவல. அதுல ஒருத்தன் பாக்கி இருக்கான். இல்ல, அவங்க 3 பேரு செத்துட்டாங்க. நான் பார்த்தேன். இல்ல, கொன்னது நானு. அங்க பக்கத்துல இருந்த ஆம்புலன்ஸ் அவனை கூட்டு போய் ஹாஸ்பிடல்ல விட்டுருக்கு. அவன் ஹாஸ்பிடல் ஐசியூல இருக்கான். இன்னும் உயிரோட தான் இருக்கான். அவனை போய் கொல்லு, அவனை போய் கொல்லு. கொல்லணுமா? அப்படின்னா என் சந்தியா விட்டு போ. அவனை விடாதடா, கொல்லு. ஓம் நம சிவாய. அக்னி பஞ்சபூதங்களுக்கெல்லாம் அதிபதி. இந்த படைப்பிலேயே ரொம்ப புனிதமானது. முழு உலகத்தையும் சாம்பலாக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. நாம பண்ற பூஜையை கடவுளுக்கு கொண்டு போய் சேர்க்கிற தேவதூதர், கண்ணுக்கு தெரியற நேர்முக கடவுள். நித்யா கிட்ட நெருப்ப கொண்டு போனா சத்யாவை விட்டுடுவா. ஆனா நித்யாவோட ஆளுமை இருக்கிற அந்த வீட்டுக்கு அக்னியை கொண்டு போக ஏன் சக்தி பத்தாது? Yeah.
यज्ञ विद्य महाविद्य गुह्य विद्य च शोभने आत्मविद्य च देवित्वं विमुक्ति फलदायिनी நெருப்பால நீயே எரிச்சுக்க போறியா? நான் அவனை கொன்னாலும் கொல்லலனாலும் நீ எப்படி இருந்தாலும் என் சந்தியாவை கொன்றுவன் தெரியும். சந்தியா இல்லை நான் எப்படி இருந்தாலும் உயிரோட இருக்க மாட்டேன். அதனாலதான் கொண்டுலாம் என்ன சந்தியாவை அப்புறம் நீ கொல்லணும்னு ஆசைப்படுற அவனை எல்லாரையும் சேர்த்து கொண்டுட. வேண்டாம் வேண்டாம், என்கிட்ட வராத. வேண்டாம், விட்டு, இல்லைன்னா நான் இவளை கொன்னுடுவேன். வேண்டாம், விடு. விடு. சந்தியா 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 எழுந்துரு. சந்தியா சந்தியா இங்க பாரு. சந்தியா 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 நீ அனுபவிச்ச அந்த வேதனை உன்னை காப்பாத்துறதுக்காக நான் எடுத்த முயற்சி. உன்னை கஷ்டப்படுத்துற கதையா இது இல்லாம இது உனக்கு ரகசியமாவே இருக்கட்டும். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஹாய். உங்ககிட்ட சொன்ன வீடு இதான் சார். உள்ள செம்மையா இருக்கும் சார். போதும்பா, 3 நாளா இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் கோச்சிக்காதீங்க சார். இதுக்கு முன்னாடி காட்டின வீடு மாதிரி இது இல்ல சார். அதான் சார் எங்க ட்ரிக்கு. முன்னாடி சுமாரான வீடெல்லாம் காட்டுவோம். அது உங்களுக்கு பிடிக்கலனா இந்த மாதிரி வீட்டெல்லாம் அப்புறம் தான் காட்டுவோம். இந்த மாதிரி வீட்டோட பியூட்டியை ரசிக்கணும்னா டேஸ்ட் வேணும் சார். ஏன் டிசைன் அவ்வளவு சூப்பரா இருக்குமா என்ன? உள்ள செம்மையா இருக்கும் சார். இந்த வீட்டை கட்டினது ஒரு சைனாக்காரன். பாவம், கிட்ட இருந்து எல்லா வேலையும் பார்த்து பார்த்து பண்ணாரு. முடியறதுக்குள்ள போய் சேர்ந்துட்டாரு. ஷாக்க குறைங்க மேடம். சைனாக்கு போயிட்டாரு. வாங்க சார். இந்த பக்கம் தான் என்ட்ரன்ஸ். வாங்க மேடம். வெளியிலே இவ்வளவு நல்லா இருக்கே, வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும்னு தெரியல. பாப்பா வந்து காட்டு. பரவாயில்ல சார், நீங்க உள்ள போய் பாத்துட்டு வாங்க. ஏன் நீ வர மாட்டியா? சார் நான் பல தடவை பாத்துட்டேன் சார். உள்ள சும்மா சூப்பரா இருக்கும். உள்ள போனீங்கன்னா வெளியவே வர மாட்டீங்க. அது ஒண்ணு இல்ல சார், வீடு உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும்னு சொன்னேன். பார்த்த உடனே ஃபிக்ஸ் ஆயிடுவீங்க, உடனே ஷிஃப்ட் ஆயிடுவீங்க. இவர் வர மாதிரி தெரியல, வா போலாம். நீங்க பாத்துட்டு வாங்க சார். வீடு கட்டவன் சைனாக்கு போயிட்டான். இதுக்கு முன்னாடி போனவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியலையே. என்னங்க 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 பேசாம தூங்குமா. அங்க பாரு, அவளை கொல்லு, இல்லனா இவளை கொன்னுடுங்க. நான் கொன்னுறேன்.